நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிங்கப்பூரிலே ஏழியன் நாய் அவருக்கு ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். அந்த 3 குழந்தைகளுக்காகவும் ஜெபிப்போம். அத்தாலியா சரோஸ் ஏட்ரியன், ஏப்ரியல் ஜேக்கியா ஏட்ரியன், ஆஸ்ரியன் ஜெரையா ஆட்ரியன் இவர்களுக்காக. அதிலே 2 குழந்தைகள், அதில் குறிப்பாக ஒரு குழந்தை மிகவும் சீரியஸான நிலையில் ஐசியூவில் இருக்கிறது. எனவே உடல்நலமற்ற குழந்தைகள் மீண்டும் உடல்நலம் பெற்று நல்ல முறையிலே வாழையிலே நலன்புரிய அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமணக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக் கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. இயன்றென்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளவானே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்பி குறுத்தி தருளும். இத்தண்ணீரால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் ஒரு இறைவா, தண்ணீர் வளர்க்கிற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தி உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவர்த்தத்துடன் புனிதப்படுத்தியருட உண்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் காப்புகள் அனைத்தும் தோல்வியுடன் செய்வீராக. உன் தூய ஆவியாருடனிருந்து எங்களை இடையாக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனே அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்கு உரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ் தேர்ந்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல் தம் கண்ட காட்சி இங்கே
எப்படி இருக்கும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறார். மாநிலக்காக முடிவற்ற அரசையும் மகிமையையும் பெறுகிறார். இறையரசை பற்றி நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கவனம் செலுத்துவோம். முதல் வாசகம். மாநிலங்களின் ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினை தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 திருவசனங்கள் 13 முதல் 14. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தில் மேகத்தின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர், அருகில் அவர் வந்தார். அவர் திரும்பவும் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்று உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது. நீ தொன்று கொண்டே நிலைத்துள்ளே. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்துதர் யோவான் தனது திருவெளிப்பாடு நூலில் இயேசுவே மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் என்று அறிவிக்கிறார். இயேசுவின் தலைமை என்பது அன்பின் வழி விடுதலை பெற்று தருவதாகும். கிறிஸ்து அரசர் தன்னை முதன்மைப்படுத்தி மக்களை வாழ வலியுறுத்தார். மக்கள் அரசரை தேடி செல்கின்றனர், ஆனால் கிறிஸ்து அரசரும் மக்களை தேடி சென்றார். இதனை தெளிவுபடுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் செல்லுவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5 தொடங்கி 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீதே அன்பு கூர்ந்தார். நமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக
வாழுவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவாக்குகள் 33 தொடக்கம் 37 இறுதியாக. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. புனித போலிகார் 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு புனிதர். எத்தனாவது நூற்றாண்டு வாழ்ந்தாரு? ஆமா, அவர் அமெரிக்க நாட்டில் இருக்கின்ற ஸ்மைர்னா என்கிற ஒரு மறைமாவட்டத்தினுடைய ஆயராக இருந்தார். அமெரிக்காவில் இருக்கின்ற ஸ்மைர்னா அப்படிங்கிற ஒரு மறைமாவட்டத்தினுடைய ஆயராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் ரோமை ஆட்சியாளர்களால் சிறைப்பிடித்து செல்லப்படுகிறார். அவரை கூப்பிட்டு நிக்க வச்சு அரசன் கேட்கிறான், நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், நீ அவரை பற்றி தவறாக பேச வேண்டும்,
இழிவாக பேச வேண்டும். பேசினால் உன்னை நான் சிறையிலிருந்து விடுதலை செய்து விடுகிறேன், இல்லை என்றால் உன்னை நான் எரிகின்ற நெருப்புக்குள் கையளித்து விடுவேன், நீ இறந்து போய்விடுவாய் என்று அரசன் சொல்கிறார். அப்பொழுது போலீஸ்காரர் சொல்கிறார், எனக்கு வயது 83 ஆகிறது. எத்தனை வயசு? 83 வயது ஆகிறது. இது 83 வயதாக நான் ஆண்டவருக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அவருக்காக என்னையே நான் முற்றிலும் கையளித்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒருபோதும் தீங்கு இழைத்தது இல்லை. என்னை சிறப்பான வகையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு தேவையான அனைத்து நலன்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அருளை எனக்கு நிறைவாக புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நான் ஏன் அவரை மறுதலிக்க வேண்டும்? நான் ஏன் அவருக்கு எதிராக பேச வேண்டும்? நான் ஏன் அவரை இழிவாக பேச வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நீ சாக வேண்டியதான் என்று சொன்ன போது, பரவாயில்லை, ஒரு மணி நேரம் இருக்கின்ற இந்த நெருப்புக்குள் நீ என்னை கையளிக்க போகிறாய். ஆனால் நான் இங்கிருந்து சென்ற பிறகு ஒரு அழிவே இல்லாத வாழ்வை நீ எனக்கு கொடுக்க போகிறாய். நான் நிச்சயம் ஆண்டவரோடு இருப்பேன். எனவே நீ என்ன விரும்புகிறாயோ அதை செய்து கொள் என்று சொன்னார். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு என்ன விழாவை கொண்டாடுகிறோம்? என்ன விழா கொண்டாடுறோம்? கிறிஸ்து அரசர். நம்ம ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போது முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு அப்படின்னு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல வார நாட்கள்ல முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, இது 2 மட்டும்தான் இருக்கு. ஆக இந்த ஞாயிறு எத்தனாவது ஞாயிறு? 22. போன வாரம் எத்தனாவது ஞாயிறு? 33. அப்படி கரெக்டா சொல்லுது. போன வாரம் 33. அப்ப இந்த வாரம் 30. இதுதான் கடைசி. இந்த கடைசி 34வது ஞாயிறை திருநவை என்ன விழாவாக கொண்டாடுகிறது? கிறிஸ்தரசர் திருவிழாவாக கொண்டாடுகிறது. ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலா என்ன வரும்? திருவள்ளுவை காலம் வரும். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் ஆண்டு வாசகங்களை எடுத்து வாசிக்கிறோம். அது இன்னோடு முடிவடைகிறது. திருவள்ளுவை காலத்தில் தான் ஆண்டு மாறும், தொடங்கும். எனவே இதுதான் கடைசி. ஆக இந்த கடைசி ஞாயிறை கிறிஸ்தரசர் பெருவிழாவாக திரு அவை கொண்டாடுகிறது. இந்த திருவிழாவை முதல்ல ஏற்படுத்தியவர் யார்? உங்களுக்கு யாராவது தெரியுமா? வாய்ப்பு தான் சொல்லுங்க. யாரு? எந்த ஆண்டு? 1925ஆம் ஆண்டிலே 11ஆம் பயஸ், திருத்தந்தை 11ஆம் பயஸ் இதை தொடங்குகிறார். எத்தனாவது ஆண்டு? 1925. இந்த வருஷம் என்ன வருஷம்? 2000. அடுத்த வருஷம்? அப்ப அடுத்த வருஷம் 100வது ஆண்டு, சென்டினரி, 100 ஆண்டு, 100 ஆண்டு. 11ஆம் பயஸ் இதை அறிவிக்கிறார். இயேசுவே அரசர்களுக்கெல்லாம் அரசர், இயேசுவே அகில உலக அரசர். எனவே இந்த உலகை ஆள்வது யார் என்றால் இயேசு. இயேசு ஒருபோதும் தன்னை அவர் அரசராக சொன்னது கிடையாது. எப்படியாவது சொல்லியிருக்காரா? விவிலியத்தில் சொல்லியிருக்கிறாரா? விவிலியத்தில் இன்னைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம், அரசன் என்று நீ சொல்லுகிறீங்களா? அல்லது நற்செய்தி கவனிக்கலையா? வேற யாராவது சொல்லி நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆக கடைசியில் இயேசுவுடைய சிலுவையில நான் பார்க்கிறோம். பல தடவை நான் சொல்லியிருக்கேன். என்ன இருக்கு? INRI. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? யாராவது ஞாபகம் சொல்லுவோமோ? நான் கேட்பது அதோட ஒரிஜினல் வார்த்தைய இயேசு நசரேனோ இயேசுஸ் நசரேனோஸ் ரெக்ஸிஸ் யூதேயோ. இயேசுஸ் நசரேனோஸ் ரெக்ஸிஸ் யூதேயோ. அதுக்கு தான் தமிழ்ல என்ன சொல்றோம்? யூதர்களின் அரசன்
நாசரேத்து இயேசு. அப்ப கடைசியில் என்ன சொல்றாங்க? யூதர்களின் அரசன் என்று அவரே சொல்லிக் கொள்வதாக எழுதும் என்று அரசன் சொல்றாங்க. அரசன் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு அரசன்? நான் எழுதியது. இதுதான் கடவுளுடைய திட்டம். அவங்க சொல்லி அரசன் மறுக்கிறார் என்றால் அது இறை திட்டம். ஆக இறைவனே நமக்கு இவரை அரசராக கொடுத்திருக்கிறார். இது இயேசு தானே தான் ஒரு அரசர் என்று அறிவிக்கவில்லை. அது ஒரு இறை திட்டம். இயேசுஸ் நசரேயுஸ் ரெக்ஸிஸ் யூதேயோரும். ஆக இந்த அரசர் தான் இந்த அகில உலக அரசர். அவர்கள் அன்று யூதர்களின் அரசர் என்று எழுதி வைத்தார்கள். ஆனால் அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்குமே அரசராக திகழ்வதை பார்க்கிறோம். இதைத்தான் முதல் வாசகத்திலே முன்குறித்து வைத்திருக்கிறார்கள். முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சின்ன வாசகம். இரவில் தானியேல் ஒரு காட்சி காண்கிறார். யார் காட்சி காண்பது? தானியேல். வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திரும்ப கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. பாருங்க, ஆக ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் யாருக்கு கொடுக்கப்பட்டன? யாருக்கு கொடுக்கப்பட்டன? அந்த ஒரு புனிதமான பேரை சொல்லுங்களேன். யாருக்கு கொடுக்கப்பட்டன? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டன. ஆக அந்த காட்சியிலே இவருக்கு இந்த பட்டத்தை வழங்கியது யார்? யார்? ஆண்டவர், தந்தையாம் இறைவன். எனவே இவர் தாம் தேர்ந்து கொள்ளவில்லை. இந்த அரசர் என்கிற ஒரு பதவியை, பட்டத்தை தந்தையாம் இறைவனை அவருக்கு அழைத்த அந்த காட்சியை தான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல் ஒரு காட்சியாக காண்கிறார். எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். எல்லா நாட்டு மக்களும், எல்லா மொழி பேசுபவர்களும், எல்லா இனத்தவரும், எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. கலரோ மதமோ ஜாதியோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். இருக்கிறவராக இருக்கிறவர், இருந்தவர் அல்ல, இருக்கிறவர், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பவர். அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதைத்தான் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாக இருக்கும். அதுக்கு எலெக்ஷன் கிடையாது, கள்ள ஓட்டு போட முடியாது, வாக்குக்கு பணம் கொடுக்க முடியாது, எதுவுமே நடக்காது. அவருடைய ஆட்சி உரிமை நிரந்தரம் என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இல்லாது அவரது அரசு அழிந்தே போவார். ரொம்ப தெளிவா இறைவாக்கினர் தானியேல் இறைவன் அவருக்கு கொடுத்த காட்சியை அவர் கண்டிருக்கிறார். எனவேதான் இதை அப்படியே நற்செய்தியிலும் உரையாடலாக பார்க்கிறோம். எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று சொல்லுகிறார். காரணம், இவ்வுலக ஆட்சியிலே என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஊழல், எது பார்த்தாலும் ஊழல். எனவே என்னுடைய ஆட்சி இது போன்று இருக்காது. சமத்துவ சமுதாயம் படைத்து நீதியை மக்களுக்கு கொடையாக கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக அமையும் என்று ஆண்டவர் உரைப்பார். எனவேதான் அவரை அகில உலக எல்லா உயிரினங்களுக்குமான ஒரு அரசராக தந்தையாம் இறைவனே தந்திருக்கிறார். இந்த அரசருடைய பிறப்பு விழாவை தான் இன்னும் 4 வாரங்கள் கழித்து நாம் கொண்டாட போகிறோம். எனவேதான் இந்த விழாவை திருவருகை காலத்திற்கு முன்பாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே பிறக்க போகிறவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் மீட்பர். அவர் நமக்கெல்லாம் அரசராக பிறக்க போகிறவர். எனவே அவருடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு நீங்கள் இப்பொழுது இருந்தே தயார் செய்யுங்கள், உங்களையே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு ஒரு படிப்பினை வழங்குவதற்காக இன்றைய விழா நமக்கு கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திலே நாம் எல்லோரும் அவருடைய சீடர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். அவ்வாறு பெருமையாக சொல்லிக் கொள்கின்ற இந்த தருணத்திலே நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளையும் பொறுப்புகளையும் இந்த அரசரை போன்று செயல்படுத்துகிறோமா என்ற ஒரே ஒரு சிறிய சிந்தனை மட்டும் நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தனைக்கும் நான் பெற்றுள்ளேன். எனவே ஒவ்வொரு பணிகளிலும் நமக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு லீடர் கொடுப்பாங்க, அந்த வகுப்புக்கு அவர் தலைவர், பள்ளியினுடைய தலைவர். காலேஜுக்கு போனாக்க எலெக்ஷன் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் வருவார். அடுத்து வந்து பார்க்க போனா அரசியல், இன்னும் குடும்பம், இப்படி எத்தனையோ பணிகளிலே நமக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைமை பொறுப்பை
நம்முடைய அனைத்திற்கும் அரசரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகளினுடைய அடிப்படையிலே நாம் செயல்படுத்துகின்ற பொழுது, திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற அந்த படிப்பினைகளின்படி நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நாமும் சிறந்த தலைவர்களாக உருவாக்க முடியும், நாமும் உருவெடுக்க முடியும். ஆமென். எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாக அனைத்திற்கும் அரசராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் எடுத்துரைப்போம். திருச்சபையின் நாயகனே இறைவா, உமது நிலையான அரசை உலகெங்கும் இருக்கும் ஆர்வத்துடன் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நற்செய்தி பணியை திறம்பட ஆற்றிட தேவையான வரங்களை பொழிந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடினோம். உலகை படைத்தாலும் இறைவா, உம் திருவகையில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தன் இறை அரசராக ஏற்று அவரின் இறையரசை உலகில் எத்திசையிலும் பறைசாற்றலும் உலக மக்கள் அனைவரையும் அவரின் அரசில் இணைத்திட ஒரு மனிதராய் ஒழிக்க தேவையான வரங்களை குறித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவை அகில உலக அரசராக கொண்டாடும் நாளில் இயேசுவை எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் அரசராக ஏற்று அவரது அரசு இந்த உலகில் பரவ உழைக்கும் அனைவருக்கும் தூய ஆவியார் துணையிலிருந்து வழிகாட்ட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் மத்தியில் உள்ள குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது மகத்துவத்தை அறிந்து உம்மை தங்கள் இல்லங்களின் அரசராக ஏற்று தங்களின் வாழ்க்கை முறையால் தமக்கு அருகில் இருப்போருக்கு உம் இறையரசின் சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டிட தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகழும் பலமாகி இறைவா, எங்களது இறைவனை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் ஒழுக்கமான மன்றாட்டுகளை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
அருள் வந்தே கண்ணே கண்ணே உன்னெல்லாம் இருக்கு உன் சொல்வழி சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள்பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா அன்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும்
ஓங்கும் ஆட்சி புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் மாறும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாக்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வையும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுகிற அவரை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடு உமது திருச்சபையை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் தூய்மொழும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமையைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். பகிரவாரிரோ நண்பரே, விருந்து ஒன்று தருவதற்கு வீடு வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் ஏழை நண்பரே. ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி வழங்குவார். ஆண்டவரே, சாகாவரம் பெறும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள்
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணகாட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.